திமுக செய்தி தொடர்பாளர் திரு TKS இளங்கோவன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். வணக்கம் சார், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. இப்ப திமுக தரப்பிலிருந்து இந்த இளைஞரணி சார்பில் பல்வேறு நிகழ்வுகள் தொடர்ச்சியா நடத்தப்பட்டு வருது. தாவேகாவின் வருகையால் விஜய் அவர்கள் இளைஞர்களை குறிவைத்து பல்வேறு பிரச்சாரங்களும் சரி, மக்கள் சந்திப்பு கூட்டத்தையும் இளைஞர்களை கவரும் வகையில் அவருடைய இது எல்லாமே இருக்கு, செயல்பாடுகள் எல்லாம். அதனால் திமுக தரப்பிலிருந்து இந்த மாதிரியான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படுதான்ற ஒரு கேள்வி எழுது. உங்களுடைய பார்வை என்ன அதுக்கு? இல்ல, அப்படி இல்லை. இன்னைக்கு பாஜக மறுபடியும் இந்துத்துவ மனு தர்ம கொள்கைகளை முன்னெடுத்து தீவிரமாக இருக்கிறது. ஆனால் தமிழ் பண்பாடு என்பது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று வள்ளுவர் சொன்ன பண்பாடு. அதன் அடிப்படையிலே தான் நாம் இயங்க வேண்டும். காலங்காலமாக அப்படித்தான் இயங்கி வந்திருக்கிறோம் என்பதை எடுத்துச் சொல்வதற்காக தமிழர்கள் யார், தமிழர்கள் அனைவரும் சமம் என்று கருதக்கூடியவர்கள், மானுடம் போற்றுதும் என்ற கொள்கையுடையவர்கள் என்பதை எடுத்துச் சொல்லும் வழியாக இன்றைய இளைஞர்களை பாஜக போன்ற அமைப்பினர் திசை திருப்பாமல் இருப்பதற்காக திட்டமிட்டு நாங்கள் இந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். காரணம், சமுதாய ஒழுக்கம், சமுதாய ஒற்றுமை மேம்பட வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில் இதை நாங்கள் செயல்படுத்தி வருகிறோம். இது மக்களுக்கு தெரிவித்துக் கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு எங்களை பாஜக தள்ளி இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதை சிறப்பாக எங்களுடைய துணை முதலமைச்சர், இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவர்கள் சிறப்பாக செய்து வருகிறார். அந்த பணிக்கான முழு ஒத்துழைப்பு திராவிட முன்னேற்ற கழக தலைமை வழங்கி வருகிறது. கடந்த தேர்தல்களை நிச்சயமா இல்ல, இப்ப கடந்த தேர்தல்களை காட்டிலும் இந்த தேர்தலில் இளைஞரணிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதாதான் பரவலா சொல்லப்படுது. இன்னொன்னு, இளைஞர் அணியில சேர்ந்தவங்களுக்கு அதிகப்படியான இந்த சீட்டுகள் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் ஒரு பேச்சு எழுது இந்த அரசியல் வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும். சீட்டு பின்னாலே அது தேர்தல் நெருக்கத்திலே வேட்பாளர்கள் அறிவிக்கும் பொழுது அதை முடிவு செய்வார்கள். ஆய்வு செய்து வெற்றி வாய்ப்புகளை எல்லாம் மனதில் கருத்தில் வைத்து அதை செய்வார்கள். அதுவும் நடைபெறும். அதுல இளைஞர்களுக்கு வாய்ப்பு எல்லா காலத்திலுமே இளைஞர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வாய்ப்புகளை வழங்கி வந்திருக்கிறது. இப்பொழுது உள்ள சட்டமன்றத்தில் கூட நிறைய இளைஞர் அணியினர் இருக்கிறார்கள். சரி, இப்ப இந்த பாஜகவுக்கு எதிராக இளைஞர்களுக்கு அது புரிய வைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியான முன்னெடுப்புகள்னு சொல்றீங்க. ஆனாலுமே கூட இப்ப தாவேகாவினுடைய செயல்பாடு இளைஞர்களை கவரும் வகையில இருக்கா? அப்ப அவங்க பக்கம் இளைஞர்களின் வாக்கு போகாதுன்னு நீங்க நம்பிக்கையா சொல்றீங்களா? கட்டாயமாக அவர் முதலமைச்சராக வேண்டும் என்ற ஒற்றை கொள்கையிலே தாவேகா விஜய் முதலமைச்சராக வேண்டும் என்ற அந்த ஒற்றை கொள்கையிலே தாவேகா தொடங்கப்பட்டுள்ளதே தவிர பாஜகவின் செயல்பாடுகளை அல்லது மதவாத செயல்பாடுகளை அல்லது மற்றபடி மற்ற செயல்பாடுகளை எல்லாம் அவர் பாஜகவை எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்கிறாரே தவிர அவர்களை கண்டிப்பதற்கு அவர் தயாராக இல்லையே. அவர்களை விமர்சிப்பதற்கோ அவர்கள் செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்டவோ அவர் செய்யவில்லை. அதை செய்ய வேண்டும். கொள்கை அடிப்படையிலான என்றால் என்ன கொள்கைக்காக அந்த இயக்கத்தை ஆரம்பித்தார் என்று அவர் சொல்ல வேண்டும். அவர் சொல்லி இருக்கிற ஒரே கருத்து, நான் முதலமைச்சராக வேண்டும் என்பதுதான். அதை தாண்டி வேறு எதையுமே இதுவரை சொல்லவில்லை. மன்னிக்கவும் சார் குறுக்கிடுறதுக்கு. இப்ப இளைஞரணி சார்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பல்வேறு நிகழ்வுகள் நடத்துறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இளைஞர்களை குறிவைத்து என்னென்ன மாதிரியான நலத்திட்டங்களை நீங்க செயல்படுத்தலாம்ங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கீங்க, அதை பத்தின விவரம் சொல்லுங்க. இளைஞர்களை குறிவைத்து நலத்திட்டங்கள் என்றால் அவர்கள் கல்விக்கு உதவி செய்வது, இரண்டாவது அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது என்பதுதான் முக்கியமான பிரச்சனை. இரண்டிலுமே தளபதி மு.க. ஸ்டாலின் அரசு அவர்கள் பல திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். கல்வி உதவி நிதி வழங்கப்படுகிறது. அதே போல பல்வேறு தொழிற்சாலைகளை இங்கே தொடங்குவதற்கு, வெளிநாட்டு தொழிற்சாலைகளை கூட இங்கே கொண்டு வந்து தொடங்குவதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு பல கோடி ரூபாய்க்கு ஏற்கனவே இங்கே முதலீடு வந்திருக்கிறது. தொடர்ந்து முதலீடுகளை ஈர்க்கும் முயற்சியிலே அவர் ஈடுபட்டிருக்கிறார். அது வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். அவர்கள் கல்விக்கான உதவி நிதி வழங்குவதன் மூலம் அவர்களுக்கு பல வகையிலும் அவர்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்கு இந்த அரசாங்கம் திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறது. இப்ப இளைஞர்களுக்கும் இளைஞர் அணிக்கும் கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் தேர்தலில் எந்த மாதிரியான இது தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? அதுவும் திமுகவை பொறுத்த வரைக்கும்
இளைஞர்கள் வந்து கொண்டே இருந்தால்தான் ஒரு கட்சி வளர்ச்சி அடைகிறது என்று பொருள். திராவிட முன்னேற்ற கழகம் வளர வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகளை மக்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும். அதற்கு இளைஞர்களுக்கு உரிய பயிற்சியை அளித்தால், அவர்களுக்கு நம்முடைய கொள்கைகள் என்ன என்பதை விளக்கி சொன்னால், அதன் மூலமாக மக்களுக்கு அவர்கள் கொண்டு போய் அதை சேர்ப்பார்கள் என்பதோடு மக்களும் நாம் யார் என்பதை புரிந்து கொள்வார்கள். பாஜக போன்ற மதவாத கட்சிகளை எப்படி நாம் புறக்கணிப்பது என்பதை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற பணி இது முக்கியமான பணியாக நான் பார்க்கிறேன். இணைப்பில் இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.